ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொண்ணு மாமனார் இருக்கும்போது தன்னுடைய கணவன்கிட்ட, காரை நீ தொடச்சி வைக்க மாட்டியா, கார் எப்படி கிடக்க பாரு, எங்க அப்பா எனக்காக வாங்கி கொடுத்த கார், பணம் போட்டு வாங்கியிருந்தா தானே காரோட அருமை உங்களுக்கு தெரியும்னு சொல்லி காரை தன்னுடைய கணவன் கையில இருந்து பிடுங்கிட்டு போயிடுறாங்க. மாமனார் அடுத்த நாள் சோஃபா மேல நின்று ஏதோ திங்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. அப்ப இந்த பொண்ணு, எங்க அப்பா வாங்கி கொடுத்த சோஃபாவை இப்படி அழுக்கு பண்றீங்களா, அறிவு இருக்கான்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. பாவங்க அப்பாவும் பையனும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அடுத்த நாள் வீட்டில் இருக்க பொருட்கள் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுன்னு சொல்லி ஒருத்தரை வர சொல்லியிருக்காங்க. அவர் வந்து கேட்டனே, அந்த பொண்ணு எனக்கு எதுவும் தெரியாது, வெயிட் பண்ணுங்க, என்னோட புருஷனை கேட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு, எதுக்காக வீட்டில் இருக்க திங்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்றதுக்கு ஆளை வர சொல்லியிருக்கீங்கன்னு கேட்கும்போது, உங்க அப்பா வாங்கி கொடுத்த எந்த ஒரு பொருளும் இதுக்கப்புறம் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடாது. உங்க அப்பா கிட்ட நான் ஒன்றும் வந்து கேட்டு வாங்கல, உங்க அப்பாவே தான் மகளுக்கு செய்யறங்கிற பேர்ல கொடுத்தாரு. ஆனா அதனால நாங்க படுற அவமானம் இருக்கே, அது எங்களால தாங்க முடியல. மானம் கட்டு போய் சொகுசா வாழறதை விட எளிமையான வாழ்க்கையே பெட்ரு. நான் வரும்போது இந்த திங்ஸ் எதுவுமே என் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ தான் புரியுது அந்த பொண்ணுக்கு தான் என்ன தப்பு பண்ணணும்னு தன்னுடைய புருஷன்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. ஆனால் அவர் கண்டுக்காமல் போயிடுறாரு.